யுதிஷ்டிரனை விட தர்மத்தில் சிறந்தவன் யார் தெரியுமா? மகாபாரத போரின் 14ஆம் நாள் கிருஷ்ணரின் முகத்தில் கவலை தெரிந்தது. அதை கண்ட திரௌபதி, ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு கிருஷ்ணர், இன்று தர்மத்தில் சிறந்தவன் உயிர்விடப் போகிறான் என்றார். அதை கேட்ட திரௌபதி அதிர்ச்சி அடைந்தாள். மற்ற பாண்டவர்கள் அனைவரும் யுதிஷ்டிரனை காக்க முனைந்தனர். மாலை போர் முடிந்து பாசறைக்கு திரும்பிய போது அனைவரும் சோகத்தில் இருந்தனர். பீமனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அனைத்து பாண்டவர்களும் உயிருடன் இருந்தனர். அப்போது கிருஷ்ணர் கூறினார், நான் கூறிய தர்மத்தில் சிறந்தவன் மண்ணில் விழுந்து விட்டான். அவன் வேறு யாரும் இல்லை, விகர்ணன். பார்வையில்லாத திருதராஷ்டிரர் சபையில் கண்ணிருந்தும் குருடராக இருந்தனர் பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் மற்றும் பல பெரியோர்கள். உன்னை காக்க வேண்டிய பாண்டவர்களும் அமைதியாக இருந்தனர். ஆனால் விகர்ணன் மட்டும் சிங்கம் போல அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தான். திரௌபதி குருவம்சத்தின் குலவிளக்கு. அவளை சபையில் அவமதிப்பது மிகப்பெரிய அநீதி என்றும், சூதாட்டத்தில் தன்னை தோற்ற ஒருவர் தன் மனைவியை பணயம் வைக்க முடியாது என்றும் அவன் உறுதியாக கூறினான். தவறு செய்பவர்கள் சகோதரர்கள் என்றாலும் அதை பொருட்படுத்தாமல் நீதியின் பக்கம் நின்றான். போரில் தன் மரணம் உறுதி என்று தெரிந்தும் தன் சகோதரர்களுக்காக பீமனை எதிர்த்து வீரமாக போரிட்டான். இறுதியில் மரணத்தையும் புன்னகையுடன் ஏற்றான். அவனே தர்மத்தில் சிறந்தவன் என்றார் கிருஷ்ணர். இதை கேட்ட திரௌபதியின் கண்கள் கண்ணீரால் கலங்கின.